ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்லைன்லயே நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எதுவுமே எதிர்பார்க்காம வந்த ஒரு புது உறவு நம்ம சொந்தத்துக்குள்ள வரப்போகுது. அத வந்து நீங்க பிரெக்னன்ஸா இருக்கீங்களா? என்ன அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு வந்து நான் சொல்லப் போறேன். எப்ப தெரிஞ்சுச்சு? இப்ப எத்தன மந்த் நடக்குது? அ எவ்வளோ செக்கப் நான் பண்ணியிருக்கேன்? என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு விஷயத்த நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் இது வந்து மறைக்க முடியாது. நம்மளோட ரீல்ஸ் பண்றோம், வீடியோ பண்றோம், எல்லாமே பண்றோம். நீங்க நெறைய பேர் கேட்கிற கேள்வியாவும் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். நான் சொல்லல. கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம்னு தான் நெனச்சேன். ஆல்ரெடி நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கனால லைவ்ல கேட்குறீங்க. அப்புறம் வந்து வீடியோல வந்து கமெண்ட் பண்றீங்க. உங்களோட முகம் மாற்றமா தெரியுது. என்னக்கா சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக உள்ள வீடியோ தான். பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேன். இது கன்ஃபார்மா? எதுவும் பிரச்சனையா? வந்து எத்தன மந்த்து? அப்படிங்கிற விவரம் ஃபுல்லா நான் சொல்றேன் வீடியோல. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி உங்களால முடிஞ்சா மனசார ஒரு வாழ்த்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து இது வந்து எனக்கு 3வது குழந்தை. ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஆல்ரெடி இருக்காங்க. 3வது குழந்தை. வந்து என்ன அப்டின்னா, அந்த குழந்தை வந்து வேணான்னு எனக்கு சொல்ல மனசு வரல. சரிங்களா? குழந்தைன்னு நாங்க எதிர்பார்த்தும் கிடையாது. குழந்தைக்காக நாங்க எதிரும் பார்க்கல. குழந்தைக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்டிலாம் வந்து நான் சொல்லவே இல்ல. 2வது குழந்தை வந்து பொறக்கும் பொழுது என்னோட உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அப்ப ஃபேமிலிலயும் கொஞ்சம் பிரச்சனை. எங்க அம்மாவால பார்த்துக்க முடியாது. இங்கேயும் என்னால உடம்பு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்ப வந்து நான் என்னோட உடம்பு வீக்கா இருந்தனால நார்மல் டெலிவரி ஆச்சு. குழந்தைய கூட்டிட்டு கொஞ்ச நாள்லயே நான் மறுபடியும் தஞ்சாவூர்லேருந்து இங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். சாரி என்னோட வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளு. இப்ப நாங்க இத எதிரே பார்க்கல. சத்தியமா நான் எதிர்லாம் பார்க்கல. நம்ம குழந்தை இன்னொரு குழந்தை வேணும். அப்படிலாம் வந்து நான் எதிர்பார்க்கல. நார்மலா நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இங்க 7, 8 மாடு கிடக்கு. உங்களுக்கு தெரியும். 7, 8, 10 மாடு கிட்ட இருந்தது. இந்த மாரி நான் வேலைகள் தான் பார்ப்பேன். தோட்ட வேலைகள், விவசாய வேலைகள் இந்த மாரி தான் நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு இதுதான் சந்தோஷமான விஷயம். நாங்க எதிரே பார்க்கல. இப்போ ஒரு கிட்டத்தட்டமா 6 மாசமாவே என்னோட உடம்புல வந்து இந்த மாரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப வந்து நான் இத டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்கல. கொஞ்சம் நாள் தள்ளி போகும். அப்படியே நாங்க இது பண்ணிருவோம். சரி இது பண்ணிட்டு நார்மலா தான் இருந்துச்சு என்னோட உடம்பு. நாங்க டெஸ்ட் பண்ணிலாம் எதுவுமே பார்க்கல. இந்த வாட்டி தான் எனக்கு டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தோணுனுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து வேலூருக்கு வந்து அவார்டு ஃபங்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல இருந்தே எனக்கு இந்த மாரி தான் உடம்பு கொஞ்சம் டல்லாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாசம் நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தேன் நெகட்டிவ் தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்பயும் எனக்கு இந்த மாரி ஒரு 60 நாளைக்கு மேல இருந்தது. நெகட்டிவ் இருந்துச்சு. அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நெகட்டிவ்னு சொன்னோன மறுநாள் 2, 3 நாள் கழிச்சுட்டு உடம்பு நார்மலா ஆயிடுச்சு. சரி இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மந்த்லாம் எதிரே பார்க்கல சத்தியமா. நானும் என் வீட்டுக்காரு, என் ஃபேமிலில யாருமே எதிர்பார்க்கல. நம்ம உழைக்கிறோம், நம்ம வேலைய பார்க்குறோம்னு சொல்லிட்டு அப்படிதான் போயிட்டே இருந்துச்சு. இந்த மாசமும் அதே மாரி 60 நாளைக்கிட்ட ஆயிடுது. ஒரு 55 நாள் இருக்கும். 55 நாளைக்கிட்ட இருந்துச்சு. சரி எதுக்கும் நம்ம ஒரு கிட் வந்து நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, என்னோட உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்னு தான் நான் நெனச்சேன். ஏன்னா ஒரு 6 மாசமாவே இப்படி உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நாள்கள் போகுதே அப்படிங்கிறதுக்காக 6 மாசமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என் வீட்டுக்காரர் அதாவது சொன்னாரு. என் வீட்ல உள்ளவங்க எல்லாமே ஃபேமிலில உள்ளவங்க இப்ப என் உடம்பு முடியல அப்படின்னா, ஏதோ உன் உடம்புல தான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா கட்டி இருக்கும், நீர் கட்டி இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்ப நெறைய நடக்குது. சின்ன வயசுலயே வந்து நெறைய ப்ராப்ளம் வந்து நம்ம உடம்புக்கு வருது. சத்தியமா நான் அத தான் எதிர்பார்த்தேன். ஏதோ நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த மந்த் டெஸ்ட் பண்ணுவோம். இல்லன்னா போய் ஆஸ்பத்திரியில காமிச்சு என்னதான் நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கு அப்டின்ட்டு மொதலே பார்த்துரணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் முடிவு பண்ணேன். சத்தியமா நான் அத தான் நெனச்சேன். இத நான் எதிரே பார்க்கல. அப்புறம் வந்து நான் கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணேன். காலையிலே செக் பண்ணிட்டு வச்சுட்டேன். எனக்கு நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிட் வாங்குனேன். அதில வந்து எனக்கு நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. நெகட்டிவ்னு வரல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு கோடு தான் வந்துச்சு. கோடே வரல. சரின்னு சொல்லிட்டு அத குப்பையில போட்டுருன்னு சொல்லி அந்த கிட்டுக்குள்ளேயே அந்த பேப்பருக்குள்ளேயே வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், பசங்களலாம் ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு வந்து விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிட்ட தூக்கி போடுவோம். எதுக்கு அது வீட்ல வேஸ்ட்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போடுவோம்ன்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போடுறதுக்காக எடுத்தேன். எடுக்கும்பொழுது சத்தியமா நான் அத பார்க்கலாம்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. கை தவறி கீழ விழுந்துச்சு அந்த கிட்டு. எடுத்து பார்த்தேன். இன்னொரு கோடு மங்கலா விழுந்திருந்துச்சு. எனக்கு தெரியவே தெரியாது. மங்கலா விழுந்துச்சு. அப்ப என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அக்காவுக்கு வந்து என்னோட அக்காவுக்கு வந்து இத அனுப்பி விட்டேன். அப்ப லைட்டா இருக்கும். நீ கொஞ்சம் சீக்கிரம் டெஸ்ட் பண்ணிட்ட போல. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீ டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா. அப்புறம் நான் அத வந்து அசால்ட்டா விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போய் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில காட்டுன்னு சொல்லிட்டு போய் காட்ட போனேன். கிட்ட காட்ட போனேன். அங்கேயும் டெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு 80% நம்பணும். 100% நீங்க நம்பாதீங்க. உங்க மனசுலயும் ஆசை வருத்தாதீங்க. யார்ட்டயும் நீங்க சொல்லாதீங்க. 80% தான் சில பேருக்கு இப்படி இருக்கும். உடம்புல எதுவும் பிரச்சனை கூட இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அப்பயுமே நம்பல. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஹிட் வந்து டெஸ்ட் பண்ண அவங்களும் ஒரு வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அப்பயும் கூட வந்து ஒரு கோடு தான் விழுந்துச்சு. ஒரு கோடு விழுந்துச்சு. அப்புறம் மாத்திரை எழுதி குடுத்தாங்க. சத்து மாத்திரை எழுதி குடுத்தாங்க. நீங்க போயிட்டு 1 வாரம் கழிச்சு செவ்வாய்க்கிழமை இந்த செக்கப் இந்த மாரி உள்ளதுக்கு செக்கப் நடக்கும். நீங்க அன்னைக்கு இந்த கிட்ட கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்தா ஒரு கோடு டாக்டர்ட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். நார்மலா உள்ள டாக்டர்ட்ட தான் போய் பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட கொண்டுகிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்குறேன் 2 கோடு திக்காவே விழுந்துருச்சு. சரி மறுபடியும் நம்ம போய் காட்ட வேண்டாம். நம்ம செவ்வாய்க்கிழமை போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு செவ்வாய்க்கிழமை போய் செக்கப்க்கு நார்மலா எப்பவும் செக்கப் போகலாம் அந்த மாரி போயிட்டு,
எல்லா செக்கப்பும் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ்னே எனக்கு வந்து தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஒரு சைடு சந்தோஷம் இருந்தாலும், ஒரு சைடு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு நானும் என் வீட்டுக்காரும் இவ்வளோ நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் நம்ம வந்து வேண்டான்னு சொல்ல வேண்டாம். கடவுளா பார்த்து நம்மளுக்கு குடுத்த குழந்தைய வந்து வேண்டான்னு சொல்ல வேண்டாம். உலகத்தில வந்து எவ்வளோ பேர் தவமா இருக்காங்க. நம்மளுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு எனக்கு வயசும் ஆகல. சரி நம்ம அந்த குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ண எனக்கு மனசே வரல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்து கன்ஃபார்மா இருந்தா, நம்ம வந்து இந்த குழந்தைய பெத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான். எனக்கு தெரிஞ்சிருந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது, இது வேண்டான்னு சொல்லி நம்ம ஏதாவது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வரைக்கும் நம்ம சாகுற வரைக்கும் என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வரும்பொழுது, ஐயோ! நம்ம ஒரு தப்பு பண்ணோம்ல, இதனால தான் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வருதோன்னு சொல்லி என் மைண்ட் வந்து தோணும். அதனால எனக்கு வந்து வேண்டான்னு சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி அவருன்னு சொல்லி ஒரு முடிவு அவரும் அவரும் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்க ஆஸ்பத்திரி செக்கப்லாம் போனோம். எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் நெறைய டெஸ்ட்டுகள் எடுக்கணும். தைராய்டு இப்ப வந்து நெறைய டெஸ்ட் அப்ப நான் 2 குழந்தைங்க பெத்துக்கும் பொழுது இந்த மாரி நெறைய ரூல்ஸ் இல்ல. இப்ப நெறைய ரூல்ஸ் புதுசு புதுசா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டு. அப்பலாம் மந்த்துக்கு ஒரு டெஸ்ட்டு. அப்படி இல்லன்னா 3 மாசம், 6 மாசம் ஒவ்வொரு டெஸ்ட் வைப்பாங்க. இப்பலாம் வாரம் வாரம் நம்ம போகும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு டெஸ்ட்டு. பிளட் டெஸ்ட்டு, நம்மளோட பிபி எவ்வளோ இருக்கு, சுகர் இருக்கா, என்ன ஏதுன்னு அப்பப்ப செக் பண்றாங்க. ரொம்ப கவனிப்பா பார்த்துக்கிறாங்க. அதனால எனக்கு டெஸ்ட் பண்ண எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒரு நெகட்டிவும் கிடையாது. அதனால உங்களோட உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நெறைய பேரோட உடம்பு வந்து ஹெல்த்தி இல்ல அப்படிங்கிற மாரிலாம் அங்க நாங்க இருக்கிற இடத்துல பேசிக்கிட்டாங்க. உங்களோட உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாத்திரை எழுதி குடுத்தாங்க. அப்புறம் டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட் வேணுமோ உடனே ரிசல்ட் கிடைக்குது. முன்னெல்லாம் இப்ப நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் குடுத்தோம்னா 2 நாள், 3 நாள்ல அடுத்த வாரம் வந்து ரிசல்ட் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்போ உள்ள ரிசல்ட் எல்லாமே உடனே குடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நல்லாவே பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரு நோட்டு போட்டு குடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து அடுத்த வாட்டி வந்து வரும்போது தைராய்டுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத அடுத்த மந்த் இன்னொரு 1 மாசம் கழிச்சு நீங்க செக்கப்க்கு வந்தா போதும். அதுக்கப்புறம் தான் நெறைய ஸ்கேனு இதெல்லாம் பண்றது வந்து அதுக்கப்புறம் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நெறைய பேர் இல்லக்கா நீங்க சும்மா கூட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க. இருங்க நான் உங்களுக்கு நான் முதல்ல வேண்டான்னு சொல்லி ஒரு ஹிட்டு தூக்கி போட போனேன். அந்த ஹிட்டுக்கு இது வந்து இந்தா இருக்கு பாருங்க. லைட்டாக தான் அது வந்து கோடு வந்துச்சு. உங்கள்கிட்ட கிளியராக காட்டணுங்கிறதுக்காக தான். சாரி இது தெரியுதா என்னன்னு கூட தெரியல. இந்தா இருக்கு பாருங்க. லைட்டாக ஒரு கோடு தான் வந்துருந்துச்சு. இதை பார்த்துட்டு தான் இது 80% கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து இந்த மாத்திரை அன்னைக்கு வந்து செக் பண்ண போனப்போ இந்த சீட்டு எல்லாம் எழுதி எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 2வது வாட்டி இது டெஸ்ட் பண்ணும்போது தான் இது வந்து எனக்கு வந்து உங்களுக்கு நான் திருப்பி இப்போ இதில் 2 கோடு தெரியும். இது ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன். இதில் 2 கோடு இருந்தால் தெரியுது பாருங்க. அதுக்கடுத்து இது நோட்டு எல்லாமே என்னோடய டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இது பிளட் டெஸ்ட் எடுத்தது உடனே ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. பிளட் டெஸ்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே உறவுகளே, பாய். இனிமேல் வந்து என்னோடய உடம்பு நல்லா தான் இருக்குது, நார்மலாக இருக்கேன். எந்த ஒரு இப்போ வந்து வாந்தி வரும், தலை சுத்து, மயக்கம் அது எதுவுமே கிடையாது. என்னோடய 2 குழந்தைக்குமே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதிகம் வந்து வாந்தி கிடையாது, மயக்கம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என் பொண்ணுக்கு மட்டும் லைட்டாக இருந்துச்சு. ஒரு 2 மந்த் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டேன். என் பையனுக்குலாம் எதுவுமே எனக்கு தோணுது கிடையாது. என் பையன் வயிற்றில் இருக்கும்போது நான் வேலைக்கு கூட போயிருக்கேன். இப்போவும் நான் வேலைக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இன்னும் நான் வேலைக்கு போவேன். ஒரு 5, 6 மாதம் வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து டெலிவரி டயத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளோட செலவுக்கு வந்து நம்ம காசு வரணும். யூடியூப் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளோட வேலைகளை எப்போதும் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அதனால் வேலைக்கு போவேன். டெலிவரி எவ்வளோ செலவாகுமோ ஒரு 10, 15,000 நம்ம ஒரு 15,000 வேணும். அதனால வந்து அந்த அளவுக்கு நான் சம்பாரித்து காசை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு என்ன மாற்றம் தெரியுதுன்னா, என்னோட முகம் முன்னாடியோட இப்போ கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. அது போக வந்து அடிக்கடி பசி எடுக்குது. இந்த 2 விஷயம் மட்டும் தான் எனக்கு நார்மலாக உடம்புல வந்து மாற்றம் தெரியுது. மற்றபடி நார்மலாக இருக்கேன். இதுக்கப்புறம் எதுவும் 3 மந்த்து 4 மந்த்துக்கு அப்புறம் எதுவும் நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியலை. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பேசவும் முடியல. அதிகமாக பேசினா கூட மூச்சு வாங்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து யூடியூப் டவுட்டை பற்றி நான் வீடியோ போடுவேன். அதுக்கடுத்து வந்து செக்கப், ஆஸ்பத்திரி இந்த மாதிரி போகிற விஷயங்களை அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, மாதம் ஒருக்கா இப்படி வந்து நம்மளோட சேனலில் இனிமேல் வீடியோ வரும். ஓகே பாய் உறவுகளே.